இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். சகோதர சகோதரிகளே, ஒரு கற்பனை கதை. இது அருள்வாக்கு இணையத்திலே படித்தேன். ஒரு நாள் சாத்தானுக்கும் பேதுருவுக்கும் திருத்துதர் பேதுருவுக்கும் ஒரு விளையாட்டு போட்டி வச்சுங்களேன். செஸ் விளையாண்டு இருக்காங்க. செஸ் விளையாட முற்படுறாங்க. அப்போது பேதுரு சொல்கிறார், சாத்தானை சொல்கிறாரு, சாத்தானே, நீ என்கிட்ட விளையாடி ஜெயிச்சலாம்னு நினைக்காத. எப்படி? நீ என்கிட்ட விளையாடி ஜெயிச்சிடலாம்னு நினைக்காத. ஏனென்றால் சொர்க்கத்தில் விண்ணகத்தில் நிறைய செஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. மிகச்சிறந்த செஸ் விளையாடுறவங்க என்கிட்ட இருக்கிறாங்க. அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ நான் தான் வின் பண்ணுவேன் என்று பேதுரு சொன்னாராம் சாத்தான் கிட்ட. அதற்கு சாத்தான் சொன்னதான், பேதுரு அவர்களே, உங்ககிட்ட நிறைய பிளேயர்ஸ் இருக்கலாம், நிறைய பேர் உனக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நரகத்தில் ஏன் கூட நிறைய நடுவர்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னேன். நடுவர்கள், ஜட்ஜு என்கிட்ட நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேய் சொன்னதான். சோர்களே, நடுவர்கள், நீதிபதிகள் இன்றைக்கு எல்லோருமே நீதி தீர்ப்பினை கொடுக்கிறாங்க என்பது ஐயப்பாட்டுக்குரிய விஷயம்தான். எல்லோருமே நீதியாக தீர்ப்பு தராங்களா? அவங்க தீர்ப்பு நல்ல தீர்ப்பு தானா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி. இந்த நீதியை பற்றித்தான் இன்றைய வாசகங்கள் சொல்லுகிறது. சர்களே, ஒரு சுசனுடைய வாழ்க்கையை நம்ம ஒரு பெரிய பகுதி இன்னைக்கு வாசிக்கிறோம். நம்ம சுசனாவை தவறாக பயன்படுத்த 2 மூப்பர்கள், முதியவர்கள் இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க, அணுகிறாங்க. அந்த அம்மா இடம் கொடுக்கல. உங்களோடு இணைந்து பாவம் செய்வதை விட நான் சாகிறதை மேல் என்று கடவுளுடைய பாகத்தில் உட்கார்றாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க, 2 மூப்பர்களும் சுசனா மீது தவறான பழியை சுமத்தி இல்லையா, பொய் சாட்சி சொல்லி சுசனாவுடைய உயிருக்கு குந்தகம் விளைவிக்கிறாங்க. கடவுள் விடுவாரா? சிந்திச்சு பார்க்க, கடவுள் விடுவாரா? தானியேலை அனுப்புகிறார். அங்கே நீதி நிலைநாட்டப்படுகிறது. சகோதரர்களே, எங்கே அநியாயம் நடக்கிறதோ, எங்கே அநியாய தீர்ப்பு இருக்கிறதோ, அங்கே ஆண்டவருடைய கரம் வலிமையாக செயல்பட ஞாபகம் வச்சுக்கணும். நாம நீதி தீர்ப்பு நிறைய பைபிள் சொல்லப்பட்டிருக்கு. உன் கண்ணில் உள்ள மரக்கட்டையை பார்க்காமல் அடுத்த கண்ணுக்கிற தூசியை பார்க்காத. ஒரு கையை காட்டி நீ குற்றம் செஞ்சிட்டேன்னு சொல்லுகின்ற உன்னை நோக்கி மற்றவர்கள் உன்னை நோக்கி இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோ. அப்போ மற்றவங்களை தீர்ப்பு சொல்லாது. தீர்ப்பிடுவது கடவுளுக்குரிய காரியம். அதுவும் அநியாய தீர்ப்பு என்பது அது விண்ணகத்திற்கு எதிரான செயல். ஞாபகம் வச்சுக்கணும். சோர்களே, ஞாபகம் வச்சுக்கணும். நாம் அநியாயத்திற்கு உட்படுகின்ற பொழுது கடவுள் நம்மை காப்பது செய்வார். இன்றைக்கு திருப்பாடல் பாருங்க. இன்னைக்கு, நான் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் விழுந்திருந்தாலும் கடவுள் என்னை தாங்குவார். இன்னைக்கு திருப்பாடல் வாசிச்சு பாருங்க. எனவே நீதி தீர்ப்பு கடவுளுக்கு உண்டானது. எவன் நீதி தீர்ப்பினை வழங்குகிறானோ அவரிடத்திலே ஆண்டவர் செயல்படுறான்னு அர்த்தம். 10 கட்டளையில் ஒரு கட்டளை உண்டு இல்லையா? பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பொய்யான வார்த்தைகள் கடவுளுக்கு அருவருப்பை கொடுக்கும். பைபிள் சொல்லுகிறது, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. சகோதரர்களே, நீதிமொழிகள் 14:25 இப்படி சொல்லுகிறது, உண்மை சான்று உயிரை காப்பாற்றும், பொய் சான்று ஏமாற்றத்தையே கொடுக்கும்.
ஒருவருக்கு எதிராக நீ பொய் சாட்சி சொல்லுகின்ற பொழுது உனக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சும். ஏனென்றால் கடவுள் உண்மையின் பக்கம் இருக்கிறார். சகோதரர்களே, ஒரு குழந்தை அதாவது சமயத்தில் எல்லா தீர்ப்பையும் நம்ம தப்புன்னு முடிவு செஞ்சிடக்கூடாது. அது அப்படியே இருந்துடக்கூடாது. ஆய்ந்து பார்க்கணும். நாம ஒரு சின்ன ஒரு நிகழ்வு இப்போ நிறைய சொல்லியிருக்கிறேன், திரும்பவும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு குழந்தை 2 ஆப்பிள் வச்சிருக்கு. ஒரு அம்மா அந்த குழந்தை அம்மா கேட்குறாங்க, எப்போ எனக்கு ஒரு ஆப்பிள் கொடுப்பான்னு கேட்குறாங்க. அந்த குழந்தை அம்மாவை பார்க்க, அம்மா ஆப்பிள் கேட்குறாங்க. 2 ஆப்பிள் கையில் வச்சிருக்குது அந்த குழந்தை. அந்த குழந்தை என்ன பண்ணுது, ஒரு ஆப்பிளை சாப்பிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுது, இந்த ஆப்பிளையும் கடிக்குது. அந்த குழந்தை இந்த ஆப்பிளையும் கடிக்குது. கொஞ்சம் அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த பாரு இந்த குழந்தைங்க ஒரு சுயநலமாக இருக்குது. பெற்றவன் நான் ஒரு ஆப்பிள் கேட்குறேன், 2 ஆப்பிளையும் இந்த கடிக்குது பாருன்னு சொன்னாங்களாம். எந்த மனசில் ஏன்றாங்க அவங்க. ஒரு சில வினாடிகள் கழித்து அந்த பிள்ளை சொன்னதான், அம்மா இந்த ஆப்பிள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது, இந்த இதை சாப்பிடுங்க என்று அந்த ஆப்பிளை கொடுத்துதான். நம்ம யோசிச்சாங்க, ஐயோ என் பிள்ளை தப்பான முடிவு செஞ்சிட்டனே என்று அந்த வருத்தப்பட்டார்களாம். சிறுகளே, சின்ன ஒரு நிகழ்வு தான். நம்ம ஒரு தீர்ப்பினை எடுத்தால் போக்க நம்ம தப்புன்னு முடிவு செஞ்சிடக்கூடாது. அது நீதியா என ஆராயும் வேண்டும். சிறுகளே, மீண்டுமாக சொல்கிறேன், நீதியின் பக்கம்தான் ஆண்டவர். நற்செய்தி பாருங்களேன், அற்புதமான பகுதி. இன்னைக்கு ஒரு பெண்ணை விபச்சாரம் செய்தால் என்று குற்றம் சாட்டி ஏசப்பட்ட கூட்டு வராங்க. போதகரே, இந்த பொண்ணு விபச்சாரம் செஞ்சா, கையும் களவுமா பிடிபட்டு இருக்கிறா. மோசே சட்டத்தின்படி அவங்களுடைய செக்கு பாருங்க, மோசே சட்டத்தின்படி இந்த பெண் கல்லால் எரிந்து கொல்லப்பட வேண்டும். உங்களுடைய தீர்ப்பு என்ன சொல்லுங்க என்று நம்ம ஏசப்பாவை நிறுத்திடுறாங்க. இந்த பக்கம் பார்க்குறாரு, அந்த அம்மா நிற்கிறாங்க. இந்த பக்கம் அந்த பரிசேயர்கள் நிற்கிறாங்க. என்ன செய்ய? நல்லா கவனிக்கணும். கடவுள் மன்னிப்பினை போதிக்க வந்தார். சொன்னார் இல்லையா, நோய் உற்றவருக்குத்தான் மருத்துவர், பாவிகளையே மீட்க வந்து ஆண்டவர் சொன்னார். பாவிகள் மனம் மாறினால் விண்ணகத்தில் மகிழ்ச்சி ஆண்டவர் சொன்னார். சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு பாவியை தண்டிக்க சொல்லி ஒரு கும்பல் வந்து நிற்குது. அப்போ ஆமா, நீங்க கல் அச்சு அவளை சாவடிங்கன்னு சொல்லி ஏசப்பா சொன்னாருன்னா அடுத்த கேள்வி கேட்பாங்க, நீ என்ன போதிச்சனின்னு கேட்பாங்க இல்லையா? ஒன்று. அப்போ அந்த பெண்ணை தண்டிக்க சொல்லக்கூடாது, அது ஆண்டவருக்கு அது தப்பு. இப்படின்னு சொல்ல முடியாது, தண்டிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா தண்டிக்க கூடாதுன்னு சொன்னா மோச சட்டத்தை ஒரு மீறாருன்னு அதுக்கு ஒரு ஏசப்பன் பழகி போடுவானுங்க. ஏசப்பன் என்ன பண்றாரு, இன்னொரு பாதையை கையாளுகிறார். ஒரு பெண் தவறு செஞ்சான்னா, ஒரு விபச்சாரம் செஞ்சான்னு சொல்ற, அந்த விபச்சார நிலைக்கு அவளை தள்ளியது யார்? ஒரு ஆம்பளை தானே. ஏண்டா உங்களால் தான்றா விபச்சாரியாவ ஆனாலே அவ? ஆண்டவருக்கு தெரியுற சொல்ற பாருங்க பார்ப்போம். உங்களில் எவன் பாவம் செய்யாதவனோ அவனை வரட்டும், அவன் மேல முதல் கல்லை எரியட்டும் என்று ஆண்டவர் கீழே குனிஞ்சு எழுதிட்டு இருக்கார். ரோட்ல கிரிக்கிட்டு இருக்கார் தரையில. போறாங்க. சகோதரர்களே, தீர்ப்பு என்பது கடவுளுக்கு உண்டானது. நம்ம யாரையும் பாவம் சொல்லுவோம், கடவுள் பார்த்துப்பார். திரும்ப சொல்கிறேன், தவறான தீர்ப்பு ஆண்டவருக்கு அருவருப்பை கொடுக்கிறது. சகோதரர்களே, நாம் பிறரை தீர்ப்பிடுகின்ற பொழுது ஆராய்ந்து என்ன பண்ணணும், தீர்ப்பினை கொடுக்கணும். தவறான தீர்ப்பு கடவுளுக்கு அருவருப்பை கொடுக்கிறது. திரும்ப சொல்றாங்க, அருவருப்பை கொடுக்கிறது. அது மட்டும் இல்லை, இன்னும் பெரிய சொல்லுவாங்க இல்லையா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லோரும் குற்றவாளிகள் தான், யாரும் புண்ணியவன் கிடையாது கடவுளை தவிர. அதனால எல்லோரும் குற்றவாளிகள் தான். யாரையும் குற்றவாளின்னு சொல்லி நாம் மகிழ்ச்சி அடைவது வேண்டாம். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சகோதரர்களே, அனைவரையும் மன்னித்து அரவணைத்து ஏற்றுக்கொள்வது கடவுளுக்குரிய செயல். அதை நாம் செய்வோம். யாரையும் அநியாய தீர்ப்பு கொடுக்க வேண்டாம். நீதிக்கு பிறந்து பொய் சாட்சி சொல்ல வேண்டாம். இவை கடவுளுக்கு எதிரான செயல். சகோதரர்களே, தீர்ப்புகள் நியாயமாக இருக்கட்டும், நீதியாக இருக்கட்டும், அதுவே ஆண்டவருக்கு பிடிக்கும். பிரார்த்தனைப்போம்.